அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராணி முகர்ஜி நடிப்பில் அபிராஜ் மினவாலா டைரக்ஷனில் வெளிவந்திருக்கும் மர்தானி 3 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். வட மாநிலங்களில் ஒரு குழந்தைங்க பெண்களெல்லாம் கடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் இந்த வெஸ்ட் பெங்கால், டெல்லி இங்கெல்லாம் நிறைய பெண்களையும் குழந்தைங்களையும் கடத்துகிறாங்க. இந்த கடத்தல் கும்பலை ஏசி சிவானி ராய் ஏசிபி வெற்றிகரமாக கண்டுபிடிச்சி நிறைய குழந்தைங்களை பெண்களை காப்பாற்றுறாங்க. இதனால் அவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பேர் இருக்குது. இது நடுவில் நம்ம நாட்டில் இருக்கிற இலங்கை தூதரனுடைய ஒரு குழந்தையும் அதே மாதிரி ஒரு கடத்தல் கும்பல் கடத்திடுது. அவங்களுக்கு இது தூதருடைய குழந்தை, பெண் குழந்தை அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு இந்த 9-10 வயசு குழந்தைங்களை தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருக்காங்க. அதேமாரி இந்த தூதருடைய குழந்தைய கடத்திடுறாங்க. சாதாரண குழந்தைங்களை கடத்தினாலே அது பெரிய இஷ்யூ ஆகும். இதுவரை தூதருடைய குழந்தைல இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இவங்க சிவானியை கூப்பிட்டு இது நல்லா துப்பு தொலகத்தில் நீங்கள் தான் கில்லடி, இந்த கேஸை நீங்களே எடுத்துங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, தூதருடைய குழந்தைய நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்றாங்க. உடனே இவங்க ஏசிபி ராய் அவங்களுடைய டீமோட இந்த கடத்தப்பட்ட குழந்தையை தேடி, இந்த குழந்தையும் அந்த கடத்தின கும்பலையும் தேடி களம் இறங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. சிவானி சிவாஜி ராவ் அப்படின்ற கேரக்டரில் ராணி முகர்ஜி நடிச்சிருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த 3 இதுலேயும் சேர்ந்து அந்த போலீஸ் அதிகாரியினுடைய கேரக்டரை உயிரோடு கொண்டு வரதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதை ராணி முகர்ஜி இந்த பார்ட் 1லேயும் சரி, 2லேயும் சரி, இந்த 3rd பார்ட்லேயும் சரி மிக பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஆக்டிங். அவங்க இந்த படம் முழுக்க அவங்க வர சீன்லாம் நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு இடம் கூட அவங்க வர சீன் போர் அடிக்கலை. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆக்ஷன் சீன் ஆகட்டும், இந்த கைதிங்களை சட்டையை பிடிச்சி பயங்கரமாக குரலை கொடுக்குற காட்சி ஆகட்டும், சண்டை போடுற காட்சி ஆகட்டும், அதே நேரத்தில் இந்த குழந்தைங்களெல்லாம் பாவிங்க இப்படி கடத்திட்டு போகிறீங்களாடா, இந்த குழந்தைங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்களா அப்படின்னு நினச்சி மனசு உடஞ்சி அழுகிற சீனு, இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஆக்டர்ஸ் அவங்க பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லன் இருக்கணும்ல, வில்லன் கிடையாது இந்த படத்தில். வில்லி மல்லிகா பிரசாத் அப்படின்றவங்க அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு வரும்போது அந்த குழந்தைங்கிட்ட அன்பாக பேசுறது, கொஞ்ச நேரத்துலேயே கோரமான இன்னொரு முகத்தை காட்டுறது, குழந்தைங்கள கொடூரமாக ட்ரீட் பண்ணுறது, இந்தமாரி காட்சிகளில் அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இந்த 2 கேரக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நடிப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு அடுத்தது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது இந்த படத்தினுடைய திரைக்கதை, படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு, ஸ்டண்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் சரி அந்த கேக் அப்படின்ற மாதிரி ராணி முகர்ஜினுடைய அட்டகாசமான நடிப்பு இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு சூப்பர் குட் மூவியாக மாற்றி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்லப்போனால் எனக்கு ஒரு சில இடத்துல இந்த போலீஸ் திடீர்னு அவ்வளோ பெரிய வில்லி அவங்க சுற்றி அவனுடைய பாடிகார்டெலாம் துப்பாக்கி வச்சுன்னு இருக்கிறானுங்க. அப்படியேப்பட்ட இடத்துல இவங்க திடீர்னு ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சு அவங்கக்கிட்ட போய் பேசுகிற சீன் ஒரு மாதிரியாக இருந்தது அந்த சீனு. அதுக்கு அடுத்த சீன் சஸ்பெண்ட் ஆன ஆஃபீஸர் வெளிநாட்டுக்கு போகிறது, அது சாத்தியமா அப்படின்னு தெரில. அப்படியேப்பட்ட ஒரு 2-3 சீன்கள் தான் நமக்கு உறுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் அந்தமாரி காட்சிகள்லாம், அந்தமாரி லாஜிக் மீறல் காட்சிகள்லாம் நம்ம படம் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுற அந்த அநியாயங்களும், அந்த குழந்தைங்க எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு அந்த கதற காட்சியும் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஆஃபீஸர் இந்த பாவிங்களை சுட்டு கொல்லுங்க ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கதறணும் போல் மனநிலைக்கு படம் பார்க்குற நம்மளே கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய சக்ஸஸ். மற்றபடி
ராணி முகர்ஜியுடைய ரசிகர்களுக்கும் க்ரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் தான் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.